பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 103 முதல் 105 சங்கீதங்கள் வரையுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 103வது சங்கீதத்திலே தாவீது இந்த சங்கீதத்தை முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு உன்னத தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாய் இது ஒரு ஆராதனை சங்கீதமாய் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நமது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நோய்களெல்லாம் குணமாக்கியிருக்கிறார், பிராணனை அழிவுக்கு மீட்டிருக்கிறார், நன்மையினால் நமது வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் நமது வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரது ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கும் பொழுது எல்லோரும் அவர்கள் வாலிபர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி ஏசாயா கடைசி அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த உலகத்திலே நம்ம பலவிதமான வயதின் காரியங்களிலே நாம் கடந்து போகலாம். இள வயது, வாலிப வயது, முதிர் வயது. ஆனால் நிரந்தரமான வயது அது வாலிப வயது. கடைசி நாட்களிலே அங்கே ஆண்டவராகிய தேவன் தனது ராஜ்யத்திலே தமது பிள்ளைகளை அவர் வாலிபர்களைப் போல இருக்க பண்ணுகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக ஏசாயா தமது புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறது காரியத்தை குறித்து நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அப்படியாய் அவர் நம்மை சுகமாய் இருக்க பண்ணுகிற கர்த்தர். உலகத்தின் காரியங்கள், நெருக்கங்கள், அநேக காரியங்கள் கடந்து போனாலும் உன்னத தேவன் அவர் நம்மை மகிமையில் நடத்துகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களை குறித்தும் அங்கே தாவீது இந்த காரியங்களை எடுத்துரைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய், ஆண்டவரை உன்னதம் தொழுது கொள்ளும்படியாய் அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 104வது சங்கீதத்தில் தொடர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய் கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று இதுவும் ஒரு ஆராதனை சங்கீதமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமி ஒருபோதும் நிலைபெறாதபடி அதன் ஆதாரங்களிலே அவர் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவனுடைய அற்புத படைப்புகள் அனைத்தும் அவற்றின் மேலுள்ள அவருடைய பராமரிப்பையும் குறித்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார் தாவீது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் தேவனுடைய செய்கைகளை குறித்து நாம் ஆராய வேண்டும். அதை குறித்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாய் 104வது சங்கீதத்திலே நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்வேன் என்று சொல்லி 34வது வசனத்திலே அவர் சொல்கிறதை குறித்து பார்க்க ஆண்டவரை தியானிக்கும்படியாக அழைக்கப்படும். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போயிருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரத்து கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை தியானிக்கிற தியானம், வேதத்தை வாசித்து வேத வசனங்களை வாசித்து ஆண்டவரை தியானிக்க வேண்டும். அந்த தியானிக்கும் பொழுது நமது இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை எந்த காலத்திலும் ஸ்தோத்திரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து 105வது சங்கீதத்திலும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். எப்படி தியானிக்க வேண்டும் சொன்னால் அவருடைய அதிசயங்களை தியானித்து நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை தொழுது கொள்ளவும் துதிக்கவும் கீழ்ப்படிந்து அவரை தேடவும் இஸ்ரவேலிலே அளிக்கிறது. அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், அதெல்லாம் அவர் அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கிய நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதமாக நடத்தினார். அவர் கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். எகிப்தில் அவர்கள் அடிமைப்பட்ட போனதும் எகிப்து தேசத்திலே சிறையாக விற்கப்பட்ட அங்கே யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அந்த யோசேப்பின் மூலமாக அங்கே சகல ஜனங்களையும் போஷித்தார். தொடர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைப்பட்டு போனாலும் மோசே, ஆரோன் அவர்களை கொண்டு அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை எல்லாம் தியானித்து பார்க்கும்படியாக 105வது சங்கீதம் அமைந்துள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் செய்த செய்கைகளை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நமது வாழ்க்கையில் பாராட்டின கிருபைகளை நினைத்து தியானிப்போம். அப்படி பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.